ஓவியா, தற்போது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போலீசார் ஒரு தீவிர கண்காணிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்க்க போனால் தமிழ் திரையுலகத்தை எத்தனை நடிகைகள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு விவரத்தை ஒரு பட்டியலும் தயார் செய்து வருகிறார்கள். அது தொடர்பான விசாரணையில் தான் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவரிடம் வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். இதனை அடுத்து நடிகர் ஸ்ரீகாந்திடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. நுங்கம்பாக்கம் போலீசார் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினார்கள். இதில் அவரே வாக்குமூலத்தையும் அளித்துள்ளார். நான் போதைப் பொருளை கொக்கைன் என்ற போதைப் பொருளை உட்கொண்டேன் என்று ஒரு அதிர்ச்சி வாக்குமூலத்தை அளித்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் ஒரு பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சகோதரர், நடிகர் கழுகு படத்தில் நடித்த நடிகருமான கிருஷ்ணா என்பவரும் இந்த வலையில் சிக்கியுள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்த் அளித்த விசாரணையின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது கிருஷ்ணாவை தேடி வந்தனர் போலீசார். இந்நிலையில் நேற்று மாலை சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவராகவே ஆஜரானார். இதனையடுத்து அவரிடம் தொடர்ந்து 20 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்களை அவரும் அளித்துள்ளார். அதில் போலீசார் விசாரணையில் பரபரப்பு வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். அதில் நானும் ஸ்ரீகாந்தும் நல்ல நண்பர்கள், பல்வேறு விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளோம். ஆனால் ஸ்ரீகாந்த் கூறுவது போன்று நான் போதைப் பொருள் உட்படுத்தவில்லை. ஏனென்றால் தனக்கு இரைப்பை அலர்ச்சி நோய் இருக்கிறது, இதய துடிப்பும் பிரச்சனையும் இருக்கிறது. இதனால் தன்னால் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. தன்னை பற்றி கூறி வரும் தகவலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவரிடம் தொடர்ந்து 10, 18, 19 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. நள்ளிரவு கூட அவருக்கு ஓய்வு கொடுக்காமல் விடிய விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை அடிப்படையில் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கைதாகவும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் விசாரணை முடித்து அவரை விடுவிக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. ஆனால் அவர் போதைப் பொருள் உட்கொண்டாரா இல்லையா என்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வரும். இல்லை என்றால் அவர் கூறும் வாக்குமூலத்திலேயே கைது நடவடிக்கை குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்தாலும் நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. அவருக்கு மருத்துவ பரிசோதனை முடிவில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதனிடையே ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடினால் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என போலீசார் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்ரீகாந்திடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கான அனைத்து வாக்குமூலத்தையும் அவர் ஒப்புதலாக கொடுத்துள்ளார். அவரிடம் மேலும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க வாய்ப்பு, நீதிமன்றம் விசாரித்தாலும் எந்த தகவலும் கிடைக்காது. இருந்தாலும் அவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அதாவது போதைப் பொருள் தொடர்பாக குறிப்பிடத்தக்க ஒரு 10 நடிகைகள் இதில் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த தகவலை தான் போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள். போதைப் பொருள் பயன்படுத்துவோர் பட்டியலில் பிரபல முன்னணி நடிகர், இளம் இசையமைப்பாளர் உள்ளிட்ட 10 நடிகைகள் பெயர் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யார்? தமிழ் திரையுலகம் மட்டுமா அல்லது ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தை சேர்ந்தவர்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நடிகர் கிருஷ்ணாவிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இந்த நடிகைகளின் பெயர்கள் அல்லது இசையமைப்பாளர் என்று கூறப்படுபவரின் பெயர்கள் எல்லாம் ஒன்றாக வெளியே வரும். இருந்தாலும் தற்போது வரை நடிகர் கிருஷ்ணாவுக்கு கைது நடவடிக்கையா அல்லது அவர் விடுவிக்கப்படுவாரா என்பது விசாரணை முடிவில் அல்லது மருத்துவ பரிசோதனை முடிவில் தான் தெரிய வரும். ஓவியா.